ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிவ்யூ அபர்ணா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது நிறையா பேர் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட மெசேஜ். ஃபஸ்ட்டெல்லாம் மீன்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய இதில் ஸ்வெட்டர் வீடியோஸ்லாம் வருமே, க்ரோஷே நிட்டிங் வீடியோஸ்லாம் வருமே, ஏன் இது இப்போ வர்றதில்ல, எங்களுக்காக மறுபடியும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நிறையா பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பர்டிகுலராக ஒரு கோர்ஸாகவே நம்ம எடுத்துகிட்ருக்கோம். முக்கியமான ஸ்டிச்சஸ், அதுக்கடுத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பேட்டர்ன் கேட்குறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஸ்வெட்டர் அப்படின்னா பேபி ஸ்வெட்டருக்கான வீடியோஸ் அது மாதிரி இனிமேல் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். முக்கியமாக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்கிட்ட ஒரு ஸ்வெட்டர் இருக்கு, இது மாதிரி ஸ்வெட்டராக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களுக்கான ஸ்கார்ஃபாக இருக்கட்டும், இல்லை நமக்கு கட்டுற ஸ்கார்ஃபாக இருக்கட்டும், ஷூ சாக்ஸ் எதுவும் எடுத்தாலுமே பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது 6 ஸ்டிச்சஸ். இந்த 6 ஸ்டிச்சஸை வச்சு ஒரு ஹூக்கு, ஒரு நீடில் இது இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய விஷயத்தினாலும் ஈஸியாக நம்ம பின்னிடலாம். நீங்கள் ஸ்வெட்டர் பின்னணுமா, அதே 6 ஸ்டிச்சஸ் தான். இதே குழந்தைங்களுக்கு ஒரு ஷூ சாக்ஸு, அதே 6 ஸ்டிச்சஸ் தான். அந்த 6 ஸ்டிச்சஸ் என்னென்ன அப்படின்றத தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ. என்னடா இவங்க ரொம்ப மெதுவாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம், எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ஒரு ஃபுல் கோர்ஸாக நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டிச்சஸ். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போக போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிச்சுன்னா தாராளமாக பெரிய ப்ராஜெக்டில் கை வைக்கலாம். அப்படின்ற ஸ்டிச்சஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் பின்ன ஒரு ஸ்வெட்டர் தான், க்ரோஷேல பின்ன ஸ்வெட்டர். இதுக்கான வீடியோஸ் கூட நம்ம சேனல்லையே இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்குது. வீடியோ குவாலிட்டி வேணால் கொஞ்சம் டல்லாக இருக்கலாம். மேபி உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, மறுபடியும் கூட இதே மாதிரி ஒரு ஸ்வெட்டர் பின்னி அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேசிக்கா என்னென்ன தெரிஞ்சுக்கணும். பெரிய ப்ராஜெக்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு 6 இல்லைன்னா 7 ஸ்டிச்சஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வரப்போகுது. ஓகேங்களா? அந்த இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்டை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு 8 இது எழுதியிருக்கேன். இந்த 8மே கண்டிப்பா உங்களுக்கு க்ரோஷேல தெரிஞ்சிருக்க வேண்டியது. இந்த 8 பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல இந்த ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்றது நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ட்ரிபிள் க்ரோஷே நம்ம அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ட்ரிபிள் க்ரோஷே போடும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபேன்சியா ஒரு ட்ரெஸ் பண்றீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு டிசைனிங் பர்பஸ், இந்த இடத்துல எல்லாம் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே தான் பண்ணியிருப்போம். இந்த ஸ்டிச்சோட லென்த் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த வி ஷேப் இருக்குல்ல, இதுல பெருசா இருக்கும். ஒரு கொஞ்சம் பெரிய சைஸா வேணும் அப்படின்ற போது மட்டும்தான் இந்த ட்ரிபிள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை தவிர நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும், மேஜிக்கல் ரிங் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் க்ரோஷே, இதுக்கு பேரு SC. சிங்கிள்ல இருந்து S, க்ரோஷேல இருந்து C, SC அப்படின்னு சொல்லுவோம். டபுள் க்ரோஷேக்கு DC அப்படின்னு பேரு, ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு HDC அப்படின்னு பேரு, ட்ரிபிள் க்ரோஷேக்கு TC அப்படின்னு பேரு. DCனா டபுள், இதே இது TCனா ட்ரிபிள். இதை வந்து TRIPLEன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இதுல TREPLE அப்படின்னு கூட எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஸ்லிப் நாட், இதெல்லாம் ஸ்லிப் நாட் நான் ஏற்கனவே எழுதிட்டேன், மறுபடியும் ஸ்லிப் நாட் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதை விட்டுருங்க. இது எல்லாமே நமக்கு பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி க்ரோஷேனா என்ன, நிட்டிங்னா என்ன, இதனுடைய டிஃபரன்ஸ் எல்லாருக்கும் தெரியாம இருக்கு ஒரு சில பேருக்கு. ஓகேங்களா? என்கிட்ட ஒரு சில ஹூக் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு நூல் எடுத்து பின்றீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஹூக், இப்ப நான் ஏதாச்சும் ஒரு ஹூக் எடுக்கிறேன்னா இந்த ஒரே ஒரு ஹூக் வச்சு என்னால என்டையர் ப்ராஜெக்டையும் ஃபினிஷ் பண்ண முடியும். இப்படி ஒரே ஒரு ஹூக் வச்சு நீங்க பின்றீங்கன்னா இதுக்கு பேரு க்ரோஷே. இதுக்கு பேரு ஹூக்னு சொல்லுவாங்க க்ரோஷேல யூஸ் பண்றத. இதே இது நிட்டிங் அப்படின்னா 2 ஊசி இருக்கும். ஓகேங்களா? 2 ஊசியையும் மாத்தி 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 நம்ம பின்னி ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோம்னா அதுக்கு பேரு நிட்டிங் அப்படின்னு பேரு. இன்னைக்கு நம்ம க்ரோஷே தான் பார்க்க போறோம். யாருக்காவது நிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோஸ் நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். எனக்கு க்ரோஷேவும் பிடிக்கும், நிட்டிங்கும் பிடிக்கும். ஓகேங்களா? இது 2 நீடில் வச்சு பண்ணோம்னா அதுக்கு பேரு நிட்டிங் அப்படின்னு பேரு. சிங்கிள் ஹூக் வச்சு நீங்க பண்றீங்கன்னா அதுக்கு பேரு க்ரோஷே அப்படின்னு பேரு. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி இருக்கிற க்ரோஷே ஹூக் தான் வாங்கணும்னு கிடையாது.
நான் கிட்டத்தட்ட குரோஷே எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷம் ஆகுது. நான் இப்பதான் இந்த மாதிரி ஹூக் வாங்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரி ஹூக் வச்சுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ஹூக்ல தான் பண்ணேன். இப்ப நான் மதுரை வந்துட்டேன், எனக்கு இந்த ஹூக் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்காக தான் இங்க கிடைக்கிற ஷாப்ல இது மாதிரி கேட்டு நான் வாங்கியிருக்கேன். அதனால இந்த ஹூக்ல பண்ணா வராது, இந்த ஹூக்ல தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஏதோ ஒரு ஹூக் இருக்கு, நூல் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வருது, இந்த கிரிப் இருக்கிற மாதிரி இருக்கிற ஹூக்ல தான் பின்ன வருங்களா மேம், இது மாதிரி கிரிப் இல்லாததுல பண்ண வராதா, இது வந்து ஒரு மாதிரி அலுமினியம். நான் பர்சனலா எனக்கு இந்த ஹூக் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் 8 வருஷமா நான் இந்த ஹூக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்பதான் முதல் தடவை இந்த ஹூக் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இது நம்ம சொல்லியாச்சு. குரோஷேனா சிங்கிள் ஹூக் வச்சு பின்றது. நிட்டிங்ல யூஸ் பண்றதுக்கு பேர் என்ன? நீடில், நிட்டிங் நீடில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குன்னு நம்பர் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஹூக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடத்துல அதனுடைய நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது 4mm அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 4.5mm. இதே மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீடில் வாங்குறீங்க அப்படின்னா இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதா? 3 வீடியோக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. 3.5mm தெரியுதா? இல்ல 4.5mm. இந்த இதுல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இதுல ஃபோக்கஸ் வந்து கம்மியா இருக்கு. இல்ல 3.5mm. இதே இது இந்த மாதிரி நீடில் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க 3.5mm அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி நீங்க பிகினரா இருக்கீங்க, எல்லா ஹூக்கும் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு ஹூக் 3.5mm குரோஷே ஹூக் இருந்தா போதும். அதுவே உங்களுக்கு எல்லா நூலுக்கும் செட் ஆகும். நீங்க ஸ்டார்டிங்ல வாங்குறது இது மாதிரி ஒரு 10 ரூபாய் நூல் இருக்கும். இதை வாங்கியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். 10 ரூபாய் நூல், ஒரு 20 ரூபாய் கிட்ட இருக்கும் இந்த ஹூக்கு. இது ரெண்டு மட்டும் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா பின்ன வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? என்கிட்ட மோஸ்ட்லி இது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இதை எடுத்திருக்கேன். ஆனா என்கிட்ட ஃபுல் ரோலா தான் நான் மோஸ்ட்லி வாங்கி யூஸ் பண்ணுவேன். அந்த இதுவும் இருக்கு. என்ன பிராண்ட் வாங்குறது அப்படின்னு அடுத்த கொஸ்டின். உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் வேரி ஆகும்டா. வர்தமான் அப்படின்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நல்லா இருக்கும். ஓஸ்வல் இருக்கு, கங்கா இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க கத்துக்கிட்டு உங்களுடைய தேவைகளை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பிராண்ட் சூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸா வரிசையா பார்க்கலாம். இதுல நான் எம்எம்ல எழுதியிருக்குன்னு சொன்னேன். இதே இது நம்பர்ல எழுதியிருக்கிறதும் இருக்கு. நம்பர்ல எழுதியிருக்கிறது கொஞ்சம் இப்படியே ரிவர்ஸா இருக்கும். இப்ப எம்எம் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹூக்கு. ஓகே, இப்ப இந்த இது எவ்வளவு எம்எம் எழுதியிருக்கு? 2mm எழுதியிருக்கு. இது வந்து 3.5mm. 2mm விட 3.5mm நம்பர் கூட. அதே மாதிரி இதனுடைய சைஸும் உங்களுக்கு கூடுதலா இருக்கும். இதை விட இதனுடைய ஹூக்கு கூடுதலா இருக்கும். இது 3.5. இப்ப நான் உங்களுக்கு ஒரு 4.5 எடுக்கிறேன் பாருங்க. இதை ரெண்டனுடைய ஹூக் நீங்க பாத்தீங்கன்னா இதை விட இது கூடுதலா இருக்கும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்பர் கூட கூட இப்ப இது 5.5mm பாத்தீங்கன்னா இதை விட இது கூடுதலா இருக்கும். நம்பர் கூட கூட இந்த ஹூக்கோட சைஸும் கூடும். எம்எம்ல எழுதி இருந்துச்சுன்னா, இதே இது நம்பர்ல எழுதி இருந்துச்சு அப்படின்னா நம்பர் கூட கூட அதனுடைய சைஸு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் 9ஆம் நம்பர் 13ஆம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இந்த ரெண்டு நீடில்ல எந்த நீடில் நல்லா குண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9ஆம் நம்பர் நீடில் தான் குண்டா இருக்கும். இல்லையே அதுல 13ஆம் நம்பர் தானே பெருசு அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. நம்பர்ல அப்படியே ரிவர்ஸா வரும். நம்பர் கூடுச்சுன்னா அதனுடைய சைஸ் குறையுது, நம்பர் குறைஞ்சிச்சுன்னா அதனுடைய சைஸ் கூடுது அப்படின்னு வரும். இதை இப்பயே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மோஸ்ட்லி இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருக்கீங்கன்னா இது மாதிரி எம்எம்ல எழுதியிருக்கிறத வாங்கிக்கோங்க. கிடைக்காத பட்சத்துக்கு இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3.5mm குரோஷே தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் செட் ஆகும். யானோட திக்னஸ் குண்டாகுது அப்படின்னா இந்த குரோஷே ஹூக்கோட சைஸை நம்ம கூட்டணும். யானோட திக்னஸ் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கு அப்படின்னா இந்த ஹூக்கோட சைஸை நம்ம குறைக்கணும். இவ்வளவுதான் இதுல கான்செப்ட். எல்லாருக்கும் இந்த பால் ஈஸியா கிடைக்கும் அப்படின்றதுனால நான் ஒயிட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் கிரீன் கலர் தான் எடுத்தேன். பட் கிரீனுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு தெரியல வீடியோல. அதனால நான் இப்போ ஒயிட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நூல் எடுத்ததுக்கு அப்புறமா இதுல ஸ்டார்டிங்ல நீங்க போட வேண்டியது என்னன்னா ஸ்லிப் நாட். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். ஓகே, நூல் நான் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் 2 விரல் எடுத்துக்கோங்க. ஆள்காட்டி விரலும் அதுக்கு அடுத்து இருக்க நடு விரலும் எடுத்திருக்கேன். இப்படி ஒரு சுத்து. இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நூலு. இதை இப்படி சுத்தும் போது இது இப்படி நான் கிராஸா கொண்டு போறேன். இப்படி நான் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போல, கிராஸா கொண்டு போறேன். கிராஸா கொண்டு போய் பின்னாடி வச்சுட்டேன். ஓகே, ஃப்ரண்ட்ல எனக்கு ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஓகே, அதாவது இப்படி ஒரு கிராஸ் இருக்கு.
பேக்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி 2 இது தெரியுதா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த இது வழியா இந்த 2வது இதை போய் இப்படி பிடிக்கிறீங்க. நல்லா பாருங்க, இதுதான் என்னுடைய ஹூக்கு. இந்த ஹூக்ல இருக்க இந்த வளைவை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வரும். இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க, இதுக்கு உள் பக்கமா இன்சர்ட் பண்றேன். இப்படி போய் இந்த ஹூக்கை பிடிச்சி எடுக்கிறேன். இப்படி பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் ஒரு நூலை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும், டைட் ஆயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குட்டியா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு குட்டியா இருக்கு, கடைக்குட்டின்னு நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லையா, இதுக்கு கரெக்டான பேர் என்ன அப்படின்னா டெய்ல் எண்ட், குட்டி வாலாட்டம் இருக்கிறதுனால இது டெய்ல் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்மளுடைய நூல்கண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேரு யான் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இழுக்கிறேன். பிடிச்சி இழுத்தேன்னா என்ன ஆயிடுச்சு, இந்த லூப் வந்து சுருங்கிருச்சு. இதுக்கு அடுத்து நான் என்ன செய்யறேன், இந்த யான் எண்ட் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுக்கிறேன். இப்படி டைட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்லிப் நாட், இல்லைன்னா ஸ்டார்டிங்ல போடுற நாட். ஓகேங்களா? ஸ்லிப் நாட்டுங்கிறது ஒண்ணு கத்துப்பீங்க. ஸ்டார்டிங்ல போற நாட், ஸ்டார்டிங் நாட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு தடவை இதை பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. எடுக்கிறேன் நூலை. இப்போ இன்னும் ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் ஸ்லிப் நாட் எப்படி போடுறதுன்னு. ஸ்லிப் நாட் வேற, ஸ்லிப் ஸ்டிச் வேற. ஸ்டார்டிங்ல போடுறது ஸ்லிப் நாட். ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்றது ஒரு ரவுண்டு முடிக்கும் போது நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஸ்லிப் நாட் எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு தடவை பாருங்க, 2 விரல் இப்படி நான் எடுத்திருக்கேன். ஒரு சுத்து. 2வது சுத்துக்கு போகும்போது இதை அப்படியே கிராஸா நான் கொண்டு போறேன். பின்னாடி இந்த மாதிரி 2 இது இருக்கும். இது வழியா விட்டு 2வது இதை பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சி இப்படி எடுத்துடுறீங்க. ஓகே, இன்னொரு தடவை பார்க்கலாமா? இது வழியா விட்டு 2வது இது இப்படி நீங்க வெளியே எடுத்துடுறீங்க. இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நான் முன்பக்கமா திருப்புறேன். திருப்பிட்டு இதை நான் விடுறேன். இந்த இடத்துல ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். இந்த டெய்ல் எண்ட் இருக்குல்ல, இதை பிடிச்சி நீங்க எடுக்கிறீங்க. அப்போ இது டைட் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த டெய்ல் எண்டை விட்டுறலாம். இவ்வளவு பெருசா இருக்கணும்னு தேவையில்லை. அதை வேணும்னா நீங்க சிசர் வச்சு லைட்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது யான் எண்ட், நூல் கண்டோட கனெக்ட் ஆயிருக்கு யான் எண்ட். இது பிடிச்சி இழுத்துட்டு டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லிப் நாட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேரு ஸ்லிப் நாட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஸ்லிப் நாட் தான். இப்போ 2வது பார்க்க போறது செயின் ஸ்டிச். இதுல நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஸ்லிப் நாட் பார்த்திருக்கோம். ஸ்லிப் நாட் பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம், செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப 2வது என்ன பார்க்க போறோம், செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். செயின் ஸ்டிச் அப்படின்றது நல்லா எப்படி நான் நூலை பிடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. உங்களுடைய வலது கையில ஹூக் இருக்கு, இடது கையில நூல் இருக்கு. முக்கியமா இந்த 2 விரலுக்கு நடுவுல தான் ஹூக் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி போர்ஷன். இப்போ இதுல ஒரு வளைவு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வளைவுல தான் ஹூக் வரணும். இப்படி ஒரு சுத்து பாருங்க. இந்த ஹூக்க இந்த நூலுக்கு கீழே எப்படி போகணும், கரெக்டா இந்த நூலு இந்த வளைவுல மாட்டிருக்கும். இத லைட்டா இந்த இடம் லூஸா இருக்கணும். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது லூஸ் ஆகும். பாத்தீங்களா இது எவ்வளவு தூரம் லூஸ் ஆகுதுன்னு. இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது டைட்டும் ஆயிடும். இந்த ஹூக் இதுக்குள்ள போயிட்டு வரணும். அந்த அளவு இது எப்பவுமே கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். நான் ரொம்ப டைட்டா வச்சுக்கிட்டு இந்த நூலை நல்லா பிடிச்சி இழுத்து ரொம்ப டைட்டா வச்சுட்டு இதுல எனக்கு வரமாட்டேங்குது, இதுக்குள்ளேயே போக மாட்டேங்குது அப்படின்னா கடைசி வரைக்கும் போகாது. ஓகே, இந்த ஹூக்கு இந்த லூப்புக்குள்ள போகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹூக்கை இப்படியே லைட்டா பிடிச்சி இழுங்க. இழுக்கும் போது இந்த சைட்ல இருக்க நூல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கு. கண்டிப்பா இந்த அளவு கேப் இருக்கணும். அந்த ஹூக்கு உள்ள போயிட்டு வர அளவு கேப் இருக்கணும். இப்ப பாருங்க, இப்படி ஒரு சுத்து சுத்தி அப்படியே இது வழியா எடுக்கிறீங்க. இதுக்கு பேரு செயின். உடனே அடுத்த இதை ஆரம்பிக்க கூடாது. லைட்டா கொஞ்சம் கேப், கொஞ்சம் லூஸ், லைட் லூஸ் விட்டுட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு சுத்து. ஹூக்கை தான் நான் சுத்துறேன், உட்காந்து நூலை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஹூக்கை லைட்டா இப்படி ஒரு சுத்து சுத்திட்டு எடுக்கிறீங்க. இது செயின் 1, இது செயின் 2. இதுக்கு பேரு செயின் அப்படின்னு சொல்லுவோம், செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சுத்து, அதை அப்படியே இந்த லூப் வழியா எடுக்கிறீங்க. இது 3rd செயின். ஒரு சுத்து அப்படியே இது வழியா எடுக்கிறீங்க. இது 4th செயின். ஒரு சுத்து, அதை அப்படியே இந்த லூப் வழியா எடுக்கிறீங்க. இது 5th செயின். ஒரு சுத்து,
அப்படியே இந்த லூப் வழியா எடுக்கிறீங்க. இது 6th செயின். ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச் நீங்க போட தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேஸ். இது தெரிஞ்சாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பாக்குறதுக்கு நம்மளுடைய சட பின்னல் இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை போட கத்துக்கோங்க. ஸ்பீடாவை வந்து போடலாம். நீங்க ஸ்டார்டிங்ல மெதுவா போட்டு பாருங்க. அதுக்கடுத்து ஸ்பீடா போகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த செயின் ஸ்டிச்சை நல்லா ஈஸியா போட்டு பார்த்துக்கோங்க. ஓரளவு ஸ்பீடு வந்தா போதும். இதே இது நான் எப்பயும் யூஸ் பண்றேன். இந்த ஹூக் வச்சு நான் போடுறேன். ஒரு சுத்து இந்த லூப் வழியா, ஒரு சுத்து இந்த லூப் வழியா, ஒரு சுத்து இந்த லூப் வழியா, ஒரு சுத்து இந்த லூப் வழியா. ஓகேங்களா? இதுதான் பேசிக் செயின். இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகேங்களா? நம்மளுடைய சட பின்னல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் போர்ஷன். இதுக்கு பின்னாடி திருப்புனீங்க அப்படின்னா சட பின்னலுக்கு நடுவுல ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டே இருக்கும். இது இதனுடைய பேக் போர்ஷன். நான் வேற கலர்ல இது நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால. எப்பயும் போடுற ஸ்லிப் நாட் இல்ல நார்மல் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். நான் கொஞ்சம் ஸ்பீடா போடுறேன். ஏன்னா இதை நான் சொல்லி காமிச்சேன்னு ஒரு சுத்து இந்த லூப் வழியா, சுத்து லூப் வழியா, இவ்வளோதான். இது உங்களுக்கு போட போட ஈஸியா வந்துடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஜட பின்னல் மாதிரி இருக்கா? இது இதனுடைய ஃப்ரண்ட் சைடு. இது அப்படியே நீங்க பின்பக்கமா திருப்பினீங்கன்னா இது மாதிரி இருக்கும். இது இதனுடைய பேக் சைடு. இதுதான் இதனுடைய ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்படி ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இது இதனுடைய ஃப்ரண்ட் லூப். ஃப்ரண்ட் லூப் அப்படின்றது இதான ஃப்ரண்ட் சைடு ஜட பின்னல் மாதிரி இருக்கு. இதுல ஃப்ரண்ட் லூப் அப்படின்றது இந்த சைடு இருக்கிற லூப்பும் இந்த சைட்ல இருக்கிற லூப்பும். ஓகே, இது ஓகே. பேக் லூப் அப்படின்றது இது அப்படியே பின்பக்கமா திருப்புங்க. ஒரே ஒரு லூப் எக்ஸ்ட்ரா பின்பக்கமா தெரியும். இது பேக் லூப். இது எல்லா இதுலயுமே இருக்கும். ஒரே ஒரு லூப் தனியா இருக்கும். இது இதனுடைய பேக் லூப். ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங்ல போடுற பேசிக் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச் உங்களுக்கு தரோவா இருக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் போக முடியும். ஒரு சில நேரம் ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு அவங்க என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஒர்க் பண்றீங்களா, இந்த ரோ ஒர்க் பண்ண போறீங்க நெக்ஸ்ட் ரோ அப்படின்னா இதை ஃப்ரண்ட் லூப்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோ ஒர்க் பண்ண போறீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல இருக்கனால இது ஃப்ரண்ட் லூப், இந்த சைடு இருக்கிறத பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வரும்போது சொல்லி தரேன். இப்பயே நான் நிறைய சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போதைக்கு இந்த செயின் ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்லிப் நாட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன பார்த்தாச்சு? செயின் ஸ்டிச் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது சிங்கிள் குரோஷே. இது எப்படி பின்றது அப்படின்னு பார்க்கலாம். சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, இது எது பின்றதா இருந்தாலும் டைரக்டா நீங்க பின்ன முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஸ் இருக்கணும். ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் இருக்கணும். அதுலதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். அதாவது எஸ்சி, டிசி, ஹெச்டிசி, டிசி, சிங்கிள், டபுள், ட்ரிபிள், ஹாஃப் டபுள், இது எது பின்றதா இருந்தாலும் ஒரு பேஸ் இருக்கணும். ஓகேங்களா? இந்த பேஸுக்குள்ள பின்னணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் இதை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா, மேஜிக்கல் ரிங் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. மேஜிக்கல் ரிங் போட்டுட்டு தான் இதை ஒர்க் பண்ண முடியும். டைரக்டா ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஸ்லிப் நாட் அப்படிங்கும்போது டைரக்டா போட்டோம். செயின் ஸ்டிச் அப்படின்றது டைரக்டா போட்டோம். ஆனா சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, ட்ரிபிள் குரோஷே, இது எதையுமே நம்ம டைரக்டா போட முடியாது. ஒன்று பேசிக் செயின் போட்டுட்டு, அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுதான் பேசிக் செயின் ஸ்டிச். இந்த பேசிக் செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிக்கணும். அப்படி இல்லையா மேஜிக்கல் ரிங் அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க. அந்த மேஜிக்கல் ரிங் போட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் குரோஷே பார்க்கலாம். சிங்கிள் குரோஷேக்கு நான் என்ன சொன்னேன்? ஏற்கனவே பேஸ் நம்ம ஒன்று போடணும்னு சொல்லியாச்சு. ஓகே, எப்பயும் போல ஸ்டார்டிங் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த இதுல பேசிக் செயின் இப்போ சொல்றதுக்காக நான் ஒரு 10 கவுண்ட் செயின் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒரு 10 செயின் நான் போட்டிருக்கேன்.
இப்போ நான் ஒரு ரோ ஆரம்பிக்க போறேன். அந்த ரோ ஃபுல்லா சிங்கிள் crochet போட போறேன். ஓகேங்களா? அதாவது எஸ்சி சிங்கிள் crochet போட போறேன். டைரக்டா நான் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிக்க கூடாது. ஒரு ரோ முடிச்சு அடுத்து ஒரு ரோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா செயின் 1 போட்டு தான் டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த செயின் 1 டர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுல எந்த ஸ்டிச்சும் போடக்கூடாது. இப்போ நான் இதுல 10 செயின் போட்டுட்டேன். அப்போ அடுத்து வர ரோல எனக்கு 10 சிங்கிள் crochet வரணும். இப்போ நம்ம போட போறது. இப்போ டைரக்டா நம்ம ஆரம்பிக்க கூடாது. இப்போ இது என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின். இது லூப்பு ஹூக்ல இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல இருக்க இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின். நான் டைரக்டா இதுக்குள்ள விட்டு சிங்கிள் crochet போட ஆரம்பிக்க கூடாது. என்ன செய்யணும்? செயின் 1 போடணும். இந்த செயின் 1 எதுக்கு? டர்னிங் பண்றதுக்காக மட்டும்தான். இந்த செயின் 1ல நம்ம எந்த ஸ்டிச்சஸுமே போட மாட்டோம். இது டர்ன் பண்ற பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த செயின் 1 இப்போ நான் எக்ஸ்ட்ரா போடுது. இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நான் போட்டதுல 10வது செயின்குள்ளதான் ஹூக்கை இன்செர்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? இங்க இருந்து நான் ஆரம்பிச்சேன். இது 1வது. இது என்னுடைய 10வது செயின். இந்த செயின் இப்ப நான் போட்டது. இதை நான் ஸ்கிப் பண்றேன். எக்ஸ்ட்ரா போட்ட செயினை எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடணும். ஒரு ரோ முடிச்சு இன்னொரு ரோ ஆரம்பிக்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரா செயின் போடுவோம். ஒரே ஒரு செயின் போடுவோம். இந்த செயினை வந்து நம்ம எப்பவுமே ஸ்கிப் பண்ணிடணும். அந்த செயின் 1 போட்டு டர்ன் பண்றது எதுக்காக அப்படின்னா டர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ இந்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுல இருந்து நான் போட்ட 10வது செயின் இருக்குல்ல, இந்த செயினை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இது லூப்பு, இது இல்ல. இது பக்கத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா போட்ட செயினை ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கு முந்தின செயின்ல நான் ஹூக்கை இன்செர்ட் பண்றேன். ஒரே ஒரு லூப்ல இன்செர்ட் பண்ணா போதும். இது மாதிரி இன்செர்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வீடியோக்கு தெரியுதா? ஓகேயா? இது ஏற்கனவே ஹூக்ல இருந்த லூப்பு. இது நான் இப்ப இன்செர்ட் பண்ணது. இப்படி பார்க்கும்போது இந்த சைடு ஒரு லூப் தெரியும், ஒரு நூல் தெரியும். இந்த சைடு ஒரு நூல் தெரியும். இல்ல ரெண்டுக்கும் நடுவுல ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்க. ஓகே, இன்செர்ட் பண்ணியாச்சு. டைரக்டா தான் இன்செர்ட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க ஒரு நூல் தெரியுதுல்ல, இதை எடுக்கணும். ஒரு சுத்தி எடுக்கணும். இப்போ உங்களுடைய ஹூக்ல 2 லூப் இருக்கும். ஓகேங்களா? 2 லூப் இருக்கா? மறுபடியும் ஒரு சுத்தி இந்த 2 லூப் வழியாவும் எடுத்துடணும். இதுக்கு பேரு சிங்கிள் crochet. இன்செர்ட் பண்றீங்க, இந்த நூலை எடுக்கிறீங்க, 2 லூப் இருக்கும். ஒரு சுத்தி இந்த 2 லூப் வழியாவும் எடுக்கிறீங்க. சிங்கிள் crochet. இன்செர்ட் பண்றீங்க, இந்த நூலை எடுக்கிறீங்க, 2 லூப் இருக்கும். ஒரு சுத்தி 2 வழியாவும் எடுக்கிறீங்க. சிங்கிள் crochet. இதை கண்டினியூ பண்ணுங்க. இன்செர்ட் எடுக்கிறீங்க, 2 லூப் இருக்கு. ஒரு சுத்தி 2 வழியாவும் எடுத்துடணும். சிங்கிள் crochet. ஓகே, இன்செர்ட் பண்றீங்க, நூலை எடுக்கிறீங்க, உங்களுடைய ஹூக்ல இந்த ஹூக்ல 2 லூப் இருக்கும். 1 2. ஒரு சுத்தி இந்த 2 லூப் வழியாவும் அந்த நூலை எடுக்கணும். இதுக்கு பேரு சிங்கிள் crochet. இன்செர்ட், நூலை எடுக்கணும், 2 லூப் இருக்கும், 2 வழியாவும் சேர்த்து எடுக்கணும். ஓகேயா? இதுக்கு பேர் என்ன? சிங்கிள் crochet அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதத்தான் இந்த ரோ ஃபுல்லா போடுறேன். ஓகேயா? இன்செர்ட் பண்ணணும், நூலை எடுக்கணும், 2 லூப் இருக்கும், 2 லூப் வழியாவும் எடுக்கணும். இன்செர்ட் பண்றேன், இந்த நூலை எடுக்கிறேன், 2 லூப் இருக்கு. ஒரு சுத்துறோம் பாத்தீங்களா? இதுக்கு பேரு yarn over அப்படின்னு பேரு. yarn over பேட்டர்ன்லாம் நீங்க ரீட் பண்றீங்க அப்படின்னா YO அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது yarn over. ஒரு சுத்தி இந்த 2 லூப் வழியா எடுக்கணும். இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல எண்ணி பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 செயின் இருக்கும். மேல எண்ணி பாத்தீங்கன்னா இது லூப் இருக்கிறது, இதை விட்டுருங்க. இந்த லூப் இருக்கிறத விட்டுடுறேன். இதை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்கு. இந்த இடத்துல ஆனா ஒரு செயின் இருக்கும். இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இது டேர்ன் பண்றதுக்காக நம்ம போட்ட செயின், அதை நம்ம ஸ்கிப்பும் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல எத்தனை செயின் போட்டோம்? 10 செயின் போட்டோம். இப்ப எத்தனை சிங்கிள் crochet போட்டிருக்கோம்? 10 சிங்கிள் crochet போட்டிருக்கோம். இவ்வளவுதான் கான்செப்ட். நான் இன்னும் ஒரு ரோ சிங்கிள் crochet போடுறேன். ஒரு ரோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரோ போறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? செயின் 1 போட்டு டர்ன் பண்ணணும். இந்த செயின் 1 டர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது என்னுடைய லூப்பு, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் செயின். இதை நான் ஸ்கிப் பண்றேன், ஏன்னா இது நான் எக்ஸ்ட்ரா போட்டது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த செயினுக்குள்ள இன்செர்ட் பண்றேன்,
சிங்கிள் crochet போடுறேன். இப்போ கவுண்ட் பண்ணிட்டே வரேன் பாருங்களேன். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet. இன்சர்ட் பண்றேன், எடுக்கிறேன், ஒரு சுத்து சுத்தி வெளியில எடுக்கிறேன். செகண்ட் சிங்கிள் crochet. இன்சர்ட் பண்றேன், நூலை எடுக்கிறேன், 2 லூப் இருக்கு, ஒரு சுத்து சுத்தி 2 லூப் வழியாவும் எடுக்கிறேன். தேர்ட் சிங்கிள் crochet. இன்சர்ட் பண்றேன், நூலை எடுக்கிறேன், ஒரு சுத்து சுத்தி 2 லூப் வழியாவும் எடுக்கிறேன். ஃபோர்த்து. இப்படியே ஃபுல்லா நம்ம பண்ணிட்டு வர போறோம். ஃபிஃப்த்து. சிக்ஸ்த்து. செவன்த்து. எயித்து. நைன்த்து. இது லாஸ்ட், இதை விட்டுறக்கூடாது. இது நம்மளுடைய 10th. ஓகேங்களா? கரெக்டா இது உங்களுக்கு வந்துடும். இதுக்கு பேரு சிங்கிள் crochet. சிங்கிள் crochet எப்பவுமே நெருக்கமா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? டபுள் crochet. இதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? டிசி, அதாவது டபுள் crochet. இதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். டபுள் crochetக்கு நான் ஒரு நூலை வந்து மாத்துறேன், நூலை சேஞ்ச் பண்றேன். நூல் சேஞ்ச் பண்றது, அதாவது கலர் சேஞ்ச் பண்றது நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொரு மெத்தடா நான் சொல்லித்தரேன். இதுல எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன். இப்போ இது நான் லாஸ்டா போட்ட சிங்கிள் crochet. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை, அதாவது அடுத்த ரோல எனக்கு புதுசா ஆரம்பிக்க போகுது அப்படின்னா இந்த லாஸ்ட் இதுல நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் crochet எப்படி போடுவீங்க? நீடில இன்செர்ட் பண்ணுவீங்க, இப்படி எடுப்பீங்க, 2 லூப் இருக்கும், யார்ன் ஓவர் பண்ணி அந்த 2 லூப் வழியாவும் எடுப்பீங்க. இதுதானே சிங்கிள் crochet. அந்த யார்ன் ஓவர் பண்றதுக்கு பதிலா சேம் கலர் த்ரெட் எடுக்காம எந்த கலர் த்ரெட்டை நீங்க மாத்த போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாதிரி ஒரு பர்பிள் கலர் ஷேட்ல இருக்கிற இந்த இது ஒரு பிங்க் தான், இந்த இதை நான் மாத்த போறேன் அப்படின்னா இந்த இதுல ஒரு ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ஸ்லிப் நாட்டை தான் யார்ன் ஓவர் பண்ணதான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, கன்சிடர் பண்ணிட்டு இதை இப்படி இது உள் வழியா எடுத்து விட்டுறேன். ஓகே, இப்போ இந்த நூலை ரொம்ப ஒட்டி எப்பயுமே கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டு தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த நூலை வச்சு நான் ஆரம்பிக்க போறேன். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கணும். செயின் 1 போட்டு டேர்ன் பண்றதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இது இப்போ நான் ஆரம்பிச்ச செகண்ட் கலர், இது ஃபர்ஸ்ட் கலர், இது செகண்ட் கலரோட டெய்ல் எண்ட். இந்த 3 நூலையுமே சேர்த்து செயின் 1 போடுறேன். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நூல் வந்து பிரிஞ்சு வந்து ஈஸியா வராது. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாம இருக்கலாம். இந்த வீடியோ ஒரு 2 தடவை ரிப்பீட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இல்ல என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நான் செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணியிருக்கேன். இந்த செயின் 1 எதுக்கு? டேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த செயின் 1 நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்ததுல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். ஓகே, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? டபுள் crochet போட போறோம். சிங்கிள் crochet முடிச்சிட்டோம் இல்லையா? டபுள் crochet போட போறோம். ஓகே, டபுள் crochet போட போறோம். டபுள் crochet அது பேர்லயே என்ன இருக்கு? டபுள். சிங்கிள் crochet அப்படிங்கும்போது என்ன செஞ்சோம்? டைரக்டா நூலை இதுக்குள்ள விட்டோம். அதுதானே பண்ணோம். செயின் 1 ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நூலை விட்டோம். டபுள் crochet அப்படிங்கும்போது என்ன செய்யணும்னா ஒரு சுத்திட்டு நூலை இன்சர்ட் பண்ணணும். சிங்கிள் crochetக்கு ஏற்கனவே ஒரே ஒரு லூப் இருக்கு, ஒரே ஒரு லூப்பை வச்சு நீங்க இன்சர்ட் பண்றதுனால அது சிங்கிள் crochet. டபுள் crochet அப்படிங்கும்போது 2 லூப் இருக்கும்போது இன்சர்ட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம ஹூக்ல ஒரு லூப் இருக்கு, இன்னும் ஒரு சுத்து. இப்ப பாருங்க 1 2 லூப் இருக்கு. இப்போ நீங்க செயின்ல இன்சர்ட் பண்றீங்க. இன்சர்ட் பண்ணிட்டு எப்பயும் போல ஒரு சுத்தி இதை வெளியில எடுக்கிறீங்க. இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இருக்குன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரே லூப். ஓகேங்களா? இது 2வது லூப், இது 3வது லூப், 3 லூப் இருக்கும். இப்ப யார்ன் ஓவர் பண்ணி 2 லூப் மட்டும் எடுக்கணும். அதுக்கடுத்து அடுத்த 2 லூப். கலர் சேஞ்ச் பண்ணனால இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். உங்களுக்கு வீடியோல நான் மறுபடியும் அடுத்த லூப் உங்களுக்கு சொல்லும் போது இன்னும் ஈஸியா புரியும்.
இப்போ என்னுடைய ஹூக்ல எத்தனை லூப் இருக்கு? ஒரே ஒரு லூப் தான் இருக்கு, சிங்கிள் லூப் தான் இருக்கு. இப்படியே நான் இன்செர்ட் பண்ணேன்னா இது சிங்கிள் குரோஷே. இப்போ நம்ம பார்க்கறது டபுள் குரோஷே. அப்போ என்ன செய்யணும்? இன்னும் ஒரு சுத்து. இப்போ எத்தனை இருக்கு? 1 2 லூப் இருக்கு. இப்போ நான் அடுத்த செயின், இந்த செயின்ல போட்டாச்சு, இதுக்கு அடுத்த செயின்ல இன்செர்ட் பண்றேன். இன்செர்ட் பண்ணிட்டு இந்த நூலை நான் எடுத்துடுறேன். இப்போ பாருங்க எத்தனை லூப் இருக்கு? 1 2 3 இருக்கு. இதை நீங்க என்ன செய்யணும்? ஒரு சுத்து சுத்தி 2 இப்படி இருக்கும். மறுபடியும் ஒரு சுத்து சுத்தி அடுத்த 2. புரிஞ்சா? இதுக்கு பேரு டபுள் குரோஷே. டைரக்டா இன்செர்ட் பண்ணா சிங்கிள் குரோஷே, ஒரு சுத்து சுத்தி இன்செர்ட் பண்ணா டபுள் குரோஷே. இதே எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு 3 லூப் இருக்கும். 2 ஒரு சுத்து சுத்தி அடுத்த 2. டைரக்டா இன்செர்ட் பண்ணா சிங்கிள் குரோஷே, ஒரு சுத்து சுத்தி இன்செர்ட் பண்றீங்க, எடுக்கிறோம். இல்ல 3 லூப் இருக்கும். 2 அடுத்த 2. ஒரு சுத்து சுத்தி இன்செர்ட் பண்றீங்க, நூலை எடுக்கிறீங்க, 2 அடுத்த 2. ஓகேயா? இதுதான் டபுள் குரோஷே. ஒரு சுத்து சுத்தி இன்செர்ட் பண்றோம், நூலை எடுக்கிறீங்க, 2 அடுத்த 2. ஒரு சுத்து சுத்தி இன்செர்ட் பண்றீங்க, நூல் எடுக்கிறீங்க, 2 அடுத்த 2. அவ்வளோதான். இதுக்கு பேர் என்ன? டபுள் குரோஷே. மோஸ்ட்லி ஸ்கார்ஃப் பின்றாங்க அப்படின்னா இந்த டபுள் குரோஷே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப பாருங்க, நான் 10 டபுள் குரோஷே போட்டுட்டேன். இது செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணது. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய முதல் டபுள் குரோஷே. அந்த செயினுக்குள்ள இருந்து வந்ததை பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய முதல் டபுள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 டபுள் குரோஷே இப்போ நமக்கு இருக்கு. இப்போ அடுத்த ரவுண்டு நான் ஆரம்பிக்கணும்னா என்ன செய்யணும்? செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணணும். இப்போ ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சிங்கிள் குரோஷே 2 ரோ போட்டு என்ன ஹைட்டு கிடைச்சதோ சேம் அதே ஹைட்டு ஒரே ஒரு ரோ டபுள் குரோஷே போடும்போது நமக்கு கிடைச்சிரும். அதாவது சிங்கிள் குரோஷேய 2 தடவை போடுறதுக்கு பதிலாக டபுள் குரோஷே நம்ம ஒரே ஒரு தடவை போட்டலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கிள் குரோஷே ரொம்ப நெருக்கமா இருக்கும். எப்படி நீங்க பிடிச்சி இழுத்தீங்கன்னா கூட சிங்கிள் குரோஷே நெருக்கமா இருக்கும், டபுள் குரோஷே கொஞ்சம் கேப் விடும். கீழே உங்களுக்காக ஒரு எல்லோ கலர் வச்சு காட்டுறேன். இது வழியா பாருங்க. இதை நான் பிடிச்சி இழுத்தேன் அப்படின்னா சிங்கிள் குரோஷே இருக்கிறத விட டபுள் குரோஷேல கேப் கொஞ்சம் அதிகமா தெரியும். பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. வேகமா போடணும்னு நினைச்சீங்கன்னா டபுள் குரோஷே போகலாம், ஆனா லைட்டா கேப் தெரியும். எனக்கு ரொம்ப நெருக்கமா வேணும் அப்படின்னா சிங்கிள் குரோஷே போகலாம், ஆனா டபுள் குரோஷே விட 2 மடங்கு நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. இன்னும் ஒரே ஒரு ரோ இதுல முடிச்சுட்டு ஹாஃப் டபுள் குரோஷே பார்க்கலாம். செயின் 1 போட்டு டர்ன் பண்றேன். இது ஃபுல்லும் நான் ஒரு டபுள் குரோஷேவா போட்டு வரேன். ஜஸ்ட் வீடியோவை ஸ்லோ பண்ணிட்டு கூட பாருங்க. நான் போடுறது உங்களுக்கு ஸ்பீடா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது என்னுடைய லாஸ்ட்டு இதுலேயும் போட்டுட்டேன். இப்போ இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 10 டபுள் குரோஷே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. இப்போ செயின்ஸ் கலர் மாற்ற போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொன்னேன்? லாஸ்ட் இதில் யானோவர் பண்ணி வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் அடுத்த கலரை கொண்டு வந்துருங்க, இந்த இடத்துல நீங்கள் அடுத்த கலரை கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி கொண்டு வரீங்கனாலும் கொண்டு வரலாம். இல்லை நான் மொத்தமாக இப்படி நான் எடுத்துட்டேன், ஃபுல் ஸ்டிச்சும் முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் இல்லை இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை லைட்டாக கேப் விட்டு கட் பண்ணிடுங்க.
இப்போ தேர்ட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். இல்லை நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஹாஃப் டபுள் க்ரோஷே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை டைரெக்டாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டோ இல்லை டைரெக்டாக இப்படியே வச்சு கூட இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துட்டு செயின் 1 எல்லாத்தையும் சேர்த்து, டெய்ல் எண்ட் இருக்குது, யான் எண்ட் இருக்குது, இப்போ நான் ஏற்கனவே விட்ட ப்ரீவியஸ் கலர் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செயின். இது டேர்னிங் பர்பஸ்க்காக இப்படி டேர்ன் பண்ணிடுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குமே அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் என்ன செய்யணும், ஃபுல் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா செயின்ஸு, இந்த செயினுக்குள்ளே நம்ம விட்டுறணும். இது மாதிரி உள்ளே விட்டு இப்படி எடுத்து விடணும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். இல்லையா, ஒர்க் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஸ்டிச்சஸ் இந்த 3 த்ரெட்டையும் சேர்த்த மாதிரியே வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த நூல் ஈஸியாக உள்ளே போயிடும். இதுக்கு முன்னாடி கலர் சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நூல் பிசுறு தெரியாது. ஏன்னா அதே கலரை உள்ளே வச்சு நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணிட்டோம். அதனால இது செயின் 1. இப்போ நம்ம போட்டது டேர்னிங் பர்பஸ்க்காக. இதை விட்டுட்டு அடுத்த செயினுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். டபுள் க்ரோஷே பார்த்தாச்சு, சிங்கிள் க்ரோஷே பார்த்தாச்சு. சிங்கிள் க்ரோஷேனா டேரெக்டாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடுவோம். ஹூக்கில் ஒரே ஒரு லூப் இருக்கும். டபுள் க்ரோஷேனா ஒரு சுத்திட்டு இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா ஹூக்கில் ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஒரு சுத்திட்டு இன்சர்ட் பண்ணும்போது 2ஆ மாறிடும். இப்போ ஹாஃப் டபுள் க்ரோஷே பேர்லேயே இருக்கு, ஹாஃப் டபுள் க்ரோஷே. டபுள் க்ரோஷேக்கு என்ன பண்ணுறீங்களோ அதை பாதியாக பண்ணுறீங்க, அரைகுறையாக பண்ணுறீங்க. அதுக்கு பேர் தான் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒரு சுத்திடுறேன். இப்போ இது முதல் லூப்பு, இது 2ஆவது லூப்பு, இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த நூலை எடுக்கிறேன். டபுள் க்ரோஷேக்கு என்ன செஞ்சோம், முதல் 2 அதுக்கு அடுத்த 2ன்னு எடுத்தோம். இதை பொறுத்த வரைக்கும் யான் ஓவர் பண்ணி மொத்தமாக எடுத்துட்டு வந்துடணும். புரியலையா? மறுபடியும் சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஹூக்கில் ஒரே ஒரு லூப் தான் இருக்குது. ஒரு சுத்துனா எனக்கு டபுள். ஓகேங்களா? 2 லூப் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செயின் ஸ்டிச்சில் ஏற்கனவே போட்டதில் போடலை, அடுத்த செயின் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லூப்பை நான் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு எத்தனை இருக்கு, 3 இருக்கு. இத முதல் 2 அடுத்த 2 அப்படின்னு எடுத்தேன்னா டபுள் க்ரோஷே. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 3ஐயுமே ஒரே சுத்தி எடுத்துடணும். ஒரு சுத்துறேன், இன்சர்ட் பண்றேன், இதை எடுக்கிறேன். இப்போ மொத்தம் எனக்கு 3 லூப் இருக்கு. ஒரு சுத்தி 3 லூப் வழியாகவும் எடுத்துடணும். இதுக்கு பேரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஒரு சுத்தி இன்சர்ட் பண்றேன், எடுக்கிறேன். இப்போ 3 லூப் இருக்கும், 3 வழியாகவும் ஒரு சுத்தி வரிசையா எடுத்துடணும். ஓகேங்களா? இதுக்கு பேரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. சுத்தி இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். 3 லூப் இருக்கு, சுத்தி 3 லூப் வழியாகவும் எடுத்துடணும். பொறுமையா பாருங்க. டபுள் க்ரோஷே விட ஹாஃப் டபுள் க்ரோஷே கொஞ்சம் குண்டா இருக்கும், தடிமனா இருக்கணும். எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு நல்லா குண்டுன்னு இருக்கணும், ரொம்ப குளிர் தாங்கணும், ரொம்ப சூடா இருக்கணும், ரொம்ப ஸ்டிச்சஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்க ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம். சிங்கிள் க்ரோஷேயோட டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு அதிகம் எடுக்கும். ஏன்னா நம்ம ஒரு சுத்தி போறோம்ல. ஆனா சிங்கிள் க்ரோஷே 2 ரோ போட்டா எவ்வளவு முடியுதோ அதே தான் மோஸ்ட்லி இதுவும் இருக்கும். புரியுதா? ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்கும் சிங்கிள் க்ரோஷேயை விடவும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நெருக்கமா இருக்குது ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்த சிங்கிள் க்ரோஷே, 3ஆவது தான் டபுள் க்ரோஷே. ஏன்னா டபுள் க்ரோஷேல கண்டிப்பா கொஞ்சம் கேப் தெரியும், சிங்கிள் க்ரோஷேல கேப் அவ்வளவா தெரியாது. ஒரு சுத்தி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். 3 லூப் வழியாகவும் நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு செயின் 1 போட்டு டேர்ன் பண்றேன். இந்த செயின் 1 டேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்த செயின்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்.
நான் ஸ்லோவாக தான் போடுறேன். சப்போஸ் இதுவே உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு ரைட் சைடு மேலே அதை கிளிக் பண்ணி ஸ்பீட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாகவும் பார்த்துக்கலாம். ஓகேயா, முடிஞ்சு. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? சிங்கிள் குரோஷே பார்த்துருக்கோம், டபுள் குரோஷே பார்த்துருக்கோம், ஹாஃப் டபுள் குரோஷே பார்த்துருக்கோம், செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம், ஸ்லிப் நாட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை நான் முடிக்க போறேன். இதோட எனக்கு முடிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இதோட முடியுதுன்னா டைரக்டா இப்படியே நூலை கட் பண்ணக்கூடாது. செயின் 1 போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இந்த ஹுக்கை இப்படி வெளியே எடுத்து விடணும். எடுத்து விட்டு இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக லாக் விழுந்துடும். இப்படியே ஒருத்தவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஷேப் அப்படின்னா இப்படியே அவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது. இங்கே நூல் கொஞ்சம் தெரியுது, இங்கே நூல் தெரியுது. இந்த தெரியுற நூலை பக்கத்தில் செயின் ஸ்டிச் ஸ்டார்டிங்கில் போட்ட செயின் ஸ்டிச்சோட ஷேப் தெரியுதா, இந்த ஸ்டிச்சஸ்குள்ளே நீங்கள் எடுத்து விடணும். எக்ஸ்ட்ரா நூல் என்ன தெரிஞ்சாலும் அதை பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு செயின்ஸ்குள்ளே எடுத்து விடணும். ஒரு 4-5 செயின்ஸ்குள்ளே எடுத்து விட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இதே தான் இந்த சைடும் நான் செய்கிறேன். செயின்ஸ்குள்ளே தான் எடுத்து விடணும் கிடையாது. இந்த சைடில் அந்த செயின்ஸே அவ்வளோவா தெரியாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த செயின் அழகா தெரியும். பேஸும் மேலேயும் செயின்ஸ் அழகா தெரியும். அழகா இது மாதிரி ஒரு 4-5 செயின்ஸ்குள்ள எடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த கிளாஸ்ல இதை மட்டும் நீங்க கத்துக்கோங்க. இப்ப இதுல என்னென்ன பார்த்துருக்கோம்? இதெல்லாம் பார்த்தாச்சு. ட்ரிபிள் குரோஷே நம்ம ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரிபிள் குரோஷே ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது நான் கண்டிப்பா சொல்லித்தரேன். இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லிப் நாட் பார்க்கணும், ஸ்லிப் ஸ்டிச் பார்க்கணும், மேஜிக்கல் ரிங் பார்க்கணும். ஸ்லிப் நாட் அப்படின்றது ஸ்டார்டிங்ல போடுறது. ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்றது ஒரு ரவுண்டுல மோஸ்ட்லி முடியும் போது போடுறது. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கணும்? மேஜிக்கல் ரிங்கும் ஸ்லிப் ஸ்டிச்சும் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு குரோஷேல எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்வெட்டர் வேணும், இல்லை இந்த இயர்க்குள்ளேயே ஸ்வெட்டர் வேணும், இல்லை கேப் வேணும், இல்லை ஸ்கார்ஃப் வேணும் அப்படின்னா அது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சில பேர் அமிகுருமி வேணும், அதாவது பொம்மை வேணும். ஒரு சில பேர் வந்து குரோஷேலே நம்ம மல்லிப்பூலாம் செய்யலாம், எனக்கு அது மாதிரி ஃப்ளார்ஸ் வேணும் அப்படின்னீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் குரோஷே வீடியோஸ் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்றேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். நிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? மேஜிக்கல் ரிங் பார்க்கணும், அதுக்கடுத்து இந்த ஸ்லிப் ஸ்டிச் பார்க்கணும். இப்போ நம்ம மேஜிக்கல் ரிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் ரிங் பார்க்க போறோம். ஸ்லிப் நாட் நான் என்ன சொன்னேன்? இப்படி எடுக்கணும், இப்படி கிராஸா போகணும், பின்னாடி போயிடணும். ஸ்டார்டிங்ல இது மாதிரி கிராஸா தெரியும். பேக் சைட் பார்த்தீங்கன்னா 2 லூப் தெரியும். ஒரு லூப் வழியா போய் இன்னொரு லூப்பை பிடிச்சிக்கணும், இப்படி எடுக்கணும். இங்க வந்து ஒரு லூப் மாதிரி தெரியும். இல்ல டெய்ல் எண்டை பிடிச்சி இழுத்தோம்னா நாட் விழுந்துரும். இதே டெய்ல் எண்டை பிடிச்சி இழுக்கல அப்படின்னா இதுக்கு பேர் தான் மேஜிக்கல் ரிங். இதை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இது ஸ்லிப் நாட்டா மாறிடும். இது பிடிச்சி இழுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் மேஜிக்கல் ரிங். இதுதான் மேஜிக்கல் ரிங். எதுக்கு இதுக்கு பேர் மேஜிக்கல் ரிங்னா, ஒரு சைடு ஹூக் இருக்கு. இதை நீங்க பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்டு சின்னதாகிக்கிட்டே வரும். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த ரவுண்டு அப்பயும் சின்னதாகிக்கிட்டே வரும். அதனால இதுக்கு பேரு மேஜிக்கல் ரிங் அப்படின்னு பேரு. 2 விரல் கிராஸ், பேக் சைடு 2 லூப் இருக்கும். இது வழியா போய் 2வது இதை பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த வழியா ஒரு லூப் மாதிரி இருக்கும். இதுக்கு பேரு மேஜிக்கல் ரிங். ரொம்ப பெருசா வேணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சின்னது கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் ஆரம்பிக்க போறேன். இந்த மேஜிக்கல் ரிங்குக்குள்ள செயின் 1 போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால ஒரு ரோ முடிச்சு புதுசா ஆரம்பிச்சாலும் செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுனாலையும் ஒரு செயின் 1 போட்டுக்கிறேன்.
இதை நான் கவுண்டாக எடுத்துக்கல. இப்போ இந்த மேஜிக்கல் ரிங்குள்ள கேப் எல்லாம் பின்னுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மேஜிக்கல் ரிங்குள்ள நான் வந்து ஒரு 10 டபுள் க்ரோஷே போடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், ஒரு சுற்றி நார்மலாக செயின்ஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுவீங்க. இப்போ இந்த மேஜிக்கல் ரிங்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ப்ராசஸ் எல்லாம் சேம் தான். மொத்தம் 3 லூப், மொதல் 2, அதுக்கு அடுத்த 2. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. ஒரு சுற்றி இன்சர்ட் எடுக்கிறேன், மொதல் 2, அடுத்த 2. இது என்னுடைய செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியோட செயின், இதுதான் என்னுடைய செகண்ட் டபுள் க்ரோஷியோட செயின். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஈஸியாக தெரியாது. அதுக்காக என்ன செய்ய சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நூல் வச்சு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, இதுக்குன்னு ஸ்டிச் மார்க்கர் விற்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் உங்களால் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா நார்மல் பின் ஊசி இருக்குல்ல, சேஃப்டி பின் இருக்குல்ல, இதை வச்சு பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இது 2வது டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்டிச், இது மொதல் டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்டிச். இந்த இதில் ஹூக்கை மாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த கலரில் உங்களுக்கு வீடியோ தெரியுதா என்னன்னு தெரியல, வேற ஒரு கலர் நூலில் சொல்லித்தரேன். அவ்வளோதான் மேஜிக்கல் ரிங். ஓகே, இப்போ இந்த ரிங்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம், 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். செயின் 1 போட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த செயின் 1 டேர்னிங்காக, நியூ ரோ ஆரம்பிக்கிறதுக்காக. இப்போ இதே இதுக்குள்ள 10 டபுள் க்ரோஷே. ஒரு சுற்றி இன்சர்ட் பண்ணி எடுக்கிறேன். 3 லூப், மொதல் 2, அடுத்த 2. இதுக்குள்ள டபுள் க்ரோஷே தான் போடணும் கிடையாது, சிங்கிள் க்ரோஷே போடலாம், ஹாஃப் டபுள் க்ரோஷே போடலாம், எதுனாலும் போடலாம். நான் இன்னைக்கு சொல்லி காட்டுறதுக்காக டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இப்படி போடும்போது இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேயோட செயின் ஸ்டிச். இது தெரியறதுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவும் பார்க்க செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும். இதுக்கு கீழே செயின் 1 போட்டு டர்ன் பண்ணீங்களே, இதுவும் பார்க்க செயின் ஸ்டிச் மாதிரி தெரியும். எது ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்டிச் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்றது. ஒரு இது போட்டுட்டேன். இப்போ 2வது டபுள் க்ரோஷே 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 போட்டுட்டேன். ஐயோ நமக்கு ரவுண்டு பெருசா இருக்கே, அப்போ இது ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ரவுண்டு சின்னது பண்ணுமா? அதெல்லாம் தேவை கிடையாது. இதுல இந்த டெய்ல் எண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை பிடிச்சி இழுங்க. இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரவுண்ட் என்ன ஆயிடும், சின்னதாயிடும். அதனாலதான் இதுக்கு பேரு மேஜிக்கல் ரிங். இப்போ இந்த ரவுண்டை நான் முடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஸ்டார்டிங்ல போட்ட டபுள் க்ரோஷியோட செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளதான் விடணும். அதுக்குள்ள விட்டுட்டேன். இப்போ நான் இந்த லூப்பை எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போறோம், சிங்கிள் க்ரோஷனா என்ன செய்வோம், இப்படி எடுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு தடவை சுத்தி மறுபடியும் 2 லூப் வழியா எடுப்போம். ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்னா ஏற்கனவே ஒரு லூப் இருக்கு. இப்போ எந்த இடத்துல இந்த ரவுண்டை போய் முடிக்க போறேன்னா அந்த இடத்துல ஹுக்கை இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதை எடுக்கிறேன், எடுத்துட்டு அப்படியே ஸ்டார்டிங் லூப் வழியாகவும் எடுத்துடணும். இவ்வளோதான் ஸ்லிப் ஸ்டிச். புரியலையா? ஓகே, இன்னொரு ரவுண்டு நான் போடுறேன். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். இதுல நான் ஒரு டபுள் க்ரோஷே, இதுதான் மொதல் டபுள் க்ரோஷே இல்லையா? இந்த டபுள் க்ரோஷே தெரியறதுக்காக நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அடுத்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து என்ன செய்ய போறேன், ஒரே செயின்ல 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததுல ஒரு டபுள் க்ரோஷே, ஒரே இதுல 2 டபுள் க்ரோஷே, அடுத்ததுல ஒரு டபுள் க்ரோஷே, ஒரே இதுல 2 டபுள் க்ரோஷே. இதை ஏன் இப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். இதெல்லாம் கேப் சீரீஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். சப்போஸ் யாராவது ஸ்டூடெண்ட் கேட்டு கேப் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா. ஓகே, இப்போ 2வது செயின்ல நான் 2 டபுள் க்ரோஷே போடுறேன். 1, 2.
இப்போ மூணாவது இதில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, நாலாவது செயினில் 2 டபுள் க்ரோஷே போடுறேன். 1 2. அஞ்சாவது இதில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே. ஸ்லிப் ஸ்டிச் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இது ஃபுல்லாக பின்னிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ரவுண்டு முடியும் போது தான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து மோஸ்ட்லி தேவைப்படும். 2 ஒரே ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே. ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங். இந்த இதில் இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதையே நான் ஒரு இதில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு இதில் 2 டபுள் க்ரோஷே அப்படின்னு போட்டேன்னா இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் போடும்போது ரவுண்ட் இப்படி இருந்துச்சு. இப்போ நான் மறுபடியும் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே போட்டேன்னா இப்பயும் ரவுண்ட் இப்படி தான் இருக்கும், சுருங்கின மாதிரி ஆயிடும். இப்போ எனக்கு என்ன ஆகணும், ரவுண்டு பெருசாகணும். ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்போ ரவுண்டு பெருசாகணும். இப்போ இந்த கூட்டத்துல 5 பேர் நிக்கிறாங்க நெருக்கமானா, அதே 5 பேரு இந்த கூட்டத்துல நின்னா நெருக்கமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இந்த ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஆள் நம்ம சேர்க்கணும். அதே கான்செப்ட் தான். இந்த கூட்டத்துல நான் ஒரு 10 பேர் இருக்கும்போது எனக்கு ஒரு ரவுண்டு கிடைச்சது. இந்த கூட்டத்துல அதே 10 பேர் வச்சேன்னா இவ்வளோ பெரிய ரவுண்டு கிடைக்காது. அதுக்காக நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் இதுல 1, அடுத்ததுல 2, அடுத்ததுல 1, அடுத்ததுல 2, அடுத்ததுல 1, அடுத்ததுல 2 இப்படின்னு 1 விட்டு 1 ஒவ்வொன்னா கூட்டுறேன். ஸ்டார்டிங்ல 10 இருக்கும்போது கிடைச்சது, இப்போ இந்த ரவுண்ட்ல 20 இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும்டா, இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? இதை முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல போட்டோம் பாத்தீங்களா, இதான ஸ்டார்டிங்ல போட்டதோட செயின் ஸ்டிச். இந்த இடத்துல தான் நீங்க ஸ்லிப் நாட் கவனிக்கணும். இதுக்காக தான் இந்த இதை இவ்வளவு தூரம் போட்டது. இன்செர்ட் பண்ணியாச்சு. ஓகே, 2 லூப் இருக்கு. yarn over பண்ணி ஒரே நேரத்துல 2 லூப் வழியாவும் எடுத்துடணும். இவ்வளவுதான். முடிக்கிறதுக்கு செயின் 1 போட்டு நூலை கட் பண்ணிடணும். இப்ப புரிஞ்சா உங்களுக்கு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு? ஒரு லூப்ல இருந்து இன்னொரு லூப்ல விடுறீங்க, yarn over பண்ணி மொத்தமா எடுத்துறீங்க, அவ்வளவுதான். இப்படி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இதெல்லாம் பக்கத்துல இருக்கிறதுல இன்செர்ட் பண்ணிடணும். இவ்வளோதாண்டா குரோஷியோட பேஸ். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இதே இப்படியே நீங்க எடுத்துடக்கூடாது. பின்பக்கமா திருப்பி ஏதாச்சும் ஒரு லூப்புல இதை விட்டு விட்டு எடுத்துருங்க. அதுக்கடுத்து இதுக்கு எப்படி ரைட் சைடு கண்டுபிடிக்கணும், ராங் சைடு கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் அடுத்த டவுட் வரும். அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களை மட்டும் நீங்க போட்டு பாருங்க. செயின் ஸ்டிச், ஸ்லிப் நாட், மேஜிக்கல் ரிங், சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே, ஹாஃப் டபுள் குரோஷே, ஸ்லிப் ஸ்டிச், மொத்தம் 7 இது படிச்சிருக்கோம். இந்த 7 இதை மட்டும் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்றேன். எதுக்கு நீங்க ரெகுலரா அந்த வீடியோஸ் போடல அப்படின்னு ஒரு சில பேர் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸ்டார்டிங்ல நாங்கள் ஊட்டியில இருந்தோம். 5 இயர்ஸா என்னுடைய ஹஸ்பண்டோட நேட்டிவ் ஊட்டி தான். அங்க இருக்கும்போது தான் இதை கத்துக்கிட்டு இதை ஒரு பிஸ்னஸா செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ கடைங்களுக்கு நான் ஆர்டர்ஸ் பின்ன நான் உங்களுக்கு அதை வீடியோவா போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் மதுரைக்கு வந்துட்டேன். இங்க யாரும் அதை யூஸ் பண்றதில்லை. முக்கியமா போடுறதுக்கான காரணமே சிஸ்டர் நான் வந்து கன்சீவா இருக்கேன், எனக்கு என் குழந்தைக்கு பின்னணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் எனக்கு மெசேஜ் பண்றீங்க. அந்த தோழிகளுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னுடைய த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
கன்சீவாக இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க. யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி குரோஷேல நீங்கள் எதெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.